Hey guys, welcome to Prakash Lina Vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லீனாவோட பர்த்டே சீரிஸ் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பர்த்டேக்கு முந்தின நாள் நைட்டு குட் ஃப்ரைடே. ஸோ சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பெசன்ட் நகர் கிளம்பி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரே அரசியல் மாநாடு கூட்டம் போட்டிருந்தாங்க. சரி, அந்த கூட்டத்தெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு வழியாக மெயின் ரோட் பிடிச்சி பெசன்ட் நகர் ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி பார்த்தோன்னா டைம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 10 o'clock இருக்கும். நாங்கள் போகும்போது கரெக்டாக ப்ரேயர் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் அப்படியே ப்ரேயரில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலி என்ன பிளான்னா அவளுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே கேக் கட்டிங் நைட்டு 12 o'clock பண்ணலான்றது தான் பிளானு. ஆனால் எப்போவுமே கூட இருக்கிறனால எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு திங்கிங்லேயே இருந்தேன். அப்போ தான் நான் லிசானியாட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ தான் லிசானியா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு 12 o'clock வரைக்கும் எங்கேயாவது எங்கேஜ் பண்ணுற மாதிரி வெளியே அவுட்டிங் போயிடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே நானும் ஷியாமும் ரெடி பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷியாம் யாருனா லிசானியோட தம்பி தான். 2 பேரும் சேர்ந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிடறோம். நாங்கள் அதேமாதிரியே பிளான் பண்ண மாதிரி ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு பர்த்டேக்கான டெக்கரேஷன் திங்ஸு கேக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டேன். அதை அவங்க வீட்டிலே பத்திரமா தெரியாமல் வச்சுக்கிட்டாங்க. நான் 10 o'clock கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இன்னொரு ஸ்பேர் கீ ஒன்று கொடுத்துட்டு போயிருந்தேன். கரெக்டாக நாங்கள் வெளில போனோன்னே அவங்க உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. எனக்கு அப்பப்போ அதை மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்குள்ளே எங்கள் ஒரு ப்ரேயர் முடிச்சுக்கிட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கோரா கார்னல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. அது வரைக்குமே நாங்கள் வெளியிலே சுற்றிட்டு இருந்தோம். எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வெளியே சுற்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எப்படா வீட்டுக்கு போவோன்னு சொல்லி நான் இருக்கும்போது தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா என்னவே கதை ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. ஓப்பன் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா பாப்பஸ் வெடிச்சு ஷாம் லிசானியாவும் அவ்வளோ அழகாக வீடை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி சூப்பராக பண்ணுவாங்கட்டு. ஆனால் டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. நிஜமாகவே செம்ம சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எப்பவுமே நானே தான் கீ ஓப்பன் பண்ணுவேன். இந்த தடவை சும்மா அவ்வளோ ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணோன்னே கரெக்டான டைமிங்கில் அவனும் பாப்பர் அடித்தா செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், நான் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பா தேங்க்யூ லிசானியா அண்ட் ஷாம். உண்மையாவே அந்த டே இன்னும் ரொம்ப அழகா வெளியே வரவே இல்லை, அந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஆமா, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்குறப்போ. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அது என்ன சொல்கிறது, பயங்கர சர்ப்ரைஸ் மாதிரி தான் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியாது. வெளிலேருந்து கீ போட்டு இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளேருந்து அவங்க பாப்பர் அடித்தது செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்கரேஷன்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இந்த மிஷன் வைக்கும்போதே என்ன மிஷன் கேட்கும்போது மிஷன் ஃபெயிலியர் தான் சொன்னால், கடைசி பார்த்தா மிஷன் ஃபெயிலியர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆமாம், நான் அதுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ண சொன்னாங்க. நான் கேக் கட் பண்ணுறேன். இதுக்கு இடையில ராணி மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இந்த பர்த்டே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேக் கட்டிங் செரிமனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி பண்ணேன். செகண்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா பெரியப்பா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம் லிசானியா தான். சூப்பராக போச்சு அந்த பர்த்டே. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்குமே ஸ்டில் இப்போ யோசிச்சாலுமே அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னுமே எனக்கு அந்த அதிர்ச்சியாக அதுலேருந்து நான் மீளவே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க இவங்க 2 பேரும். சாரி 3 பேரும். ஆக்சுவலி பிளான் ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். பட் எக்ஸிக்யூட் பண்ணது ஃபுல்லாகவே அவங்க 2 பேர் தான். ஏன்னா நான் என் கூட இவங்க இருக்கிறதுனால என்னால் அதில் இன்வால்வ் ஆக முடியல. பட் நான் எல்லாமே அந்த பிளான் சொல்லிட்டேன். ஆமாம், இதுக்கு இடையில கிஃப்டே நான் மறந்துட்டேன். ஆமாம், இந்த கிஃப்ட் வேறு வாங்கிட்டு நான் ஒளிச்சிக்குள்ளே பட்ட பாடு இருக்கேன். வீட்டில் எங்கே வச்சாலும் இவங்களுக்கு தெரிஞ்சிடும். கடைசி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி தான் மறைச்சி வச்சுருந்தேன். ஏன் கிஃப்டே அம்மா அப்பா ஃபோட்டோ பின்னாடியே மறைச்சி வச்சுருக்காங்க. ஆமாம், டெய்லி ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு போவான். ஆனால் பேக்கில் பார்க்க மாட்டான்னு தெரியும். அதனால அங்கே வச்சாச்சு. ஆமாம், அப்புறமேட்டு லிசானியாவும் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டுமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆமாம், ஆக்சுவலி நான் தான் ஃபஸ்ட்டு வாட்ச் வாங்கலான்னு திங்க் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு பிராண்டடாக சூப்பரான வாட்ச் வாங்கலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இவங்க வாட்ச் ஆல்ரெடி நிறைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்ப நாளாக ஸ்கின் பர்ஃப்யூம் வாங்கணும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் அது. ஆமாம், ஸ்கின் பர்ஃப்யூம் என்னோடய ஃபேவரெட்டு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக அதை வாங்கவே முடியல. நானும் சரி அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் அது எனக்கு இவங்க கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்தது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வெரி யூஸ்ஃபுல் gift also.
வாட்ச் ஓப்பன் பண்ணதுமே அவங்கள போட்டு பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. உடனே மாட்டி பார்த்தாங்க. ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் போனோடனே ஃபஸ்ட் வேலையே அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு போட்டுக்கோ, மார்னிங் வந்து நான் பண்ணித்தரேன் சொல்லிட்டேன். அது கூட ஒரு ப்ரேஸ்லெட்டும் வந்து இருந்துச்சு வாட்சுக்கு செட்டாகவே, அதையும் வந்து போட்டு பார்த்தாங்க. அதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சர்ப்ரைஸே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாங்க மார்னிங் வரைக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் இதோட இன்னொரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய். ஐயோ மீண்டும் மீண்டுமா?